இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவதில்லை என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்தார். வெளியில் இருந்து திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அந்த கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் விருப்பம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாத நிலை எடுத்து இருப்பது ஏற்புடையதாக இல்லை. 4% வாக்கு வங்கியை பெற்றுள்ள அக்கட்சி தலைவர் கமல்ஹாசன் மனமுவந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நல்லது. ஒரு கட்சியின் வலிமை என்பது அக்கட்சியின் வாக்கு வங்கியை மட்டுமே குறிக்காது. கட்சி மற்றும் தலைமைக்கு உரிய நன்மதிப்பு, கருத்தியல் வலிமை, பொருளாதார வலிமை போன்றவையும் கட்சியின் வலிமைக்கான அளவீடுகள். கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இந்த அளவீடுகளில் வாக்கு வாங்கி வலிமைதான் முதன்மையானதாக அமைகிறது. வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில் இடப்பகிர்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வரையறைகளுக்கு உட்படாத கட்சிகளை அவற்றின் சமூக அடையாளங்களை பின்னணியாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆனால் கட்சிகளின் கருத்தியல் வலிமை ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்பது கசப்பான உண்மை. தற்போது நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தொகுதி பகிர்வு அளிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருடல் அக்கட்சி தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று அக்கட்சி தலைவர் அறிவித்திருப்பது நாகரிகமான அணுகுமுறை என நாம் பெருமிதப்பட்டாலும் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்குமோ என்ற அச்சம் மேலிடுகிறது. தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளை அவற்றின் விருப்பத்திற்கேற்ப தலைமை வகிப்போரின் சின்னங்களில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சுதந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முடக்கிவிடும். கூட்டணி கட்சிகளின் அத்தகைய சுதந்திரத்தில் கூட்டணியின் தலைமை தலையிடாமல் இருப்பதே ஜனநாயகத்துக்கு செலுத்தும் பெருமதிப்பாக அமையும். மக்கள் நீதி மய்யம் கட்சியும் தேர்தலில் நம்மோடு சேர்ந்து களமாட வேண்டும். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணி மீதான நன்மதிப்பையும் அவர்களின் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும். அப்போதுதான் வெல்வோம் ஒன்றாக என்கிற முதல்வர் ஸ்டாலினின் உன்னதம் வாய்ந்த சகோதரத்துவ முழக்கம் வெற்றிகரமாக முழுமையுறும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.